எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமரன். இந்த காணொலியில் நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இந்த தலைமுறைக்கு நம்ம வேகமான வாழ்க்கை முறையினால், வாழ்க்கையோட ஓட்டத்தால், நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நம்மளும் மறந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல மறந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதாவது பணம், பொருளாதாரம், இந்த யார் பெரிய ஆள் அப்படிங்கிற போட்டியில் நம்ம நிறைய விஷயத்த மறந்துட்டோங்க. யார் பெரிய ஆள் நிரூபிக்கிற போட்டியில் பணத்தாலேயோ பொருளாதாரத்துலேயோ செல்வாக்குலேயோ நம்ம நிறைவேற்ற முடியாததை உங்கள் குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறை மூலிமா நிரூபிக்கணுங்கிறதுக்காக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அடுத்த இந்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறது கூட இல்லை அவங்கக்கிட்ட. அதாவது செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க, பொருளாதாரம் மட்டும் கிடையாது. மொத்தம் 16 செல்வம் சொல்லுவாங்க பெரியவங்க. யாராவது கல்யாணம் ஆனவங்களை வாழ்த்தும் போது 16 பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் 16 இருக்குங்க, பணம் அதில் ஒன்று மட்டும்தான். மக்கள் செல்வம், பணம், வீரம், அறிவு, ஆரோக்கியம், ஆயுள், இன்னும் நிறைய இருக்குது. 16 இருக்குது. அது என்ன டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இந்த 16 செல்வம் என்னது, அந்த 16 செல்வத்தோடு நம்ம வாழ்கிற முறை எப்படி, அதோடு சேர்ந்து இணக்கமாக 16 செல்வத்தோடையும் சிறந்த முறையில் வாழ்கிறதுக்கு உண்டான அந்த வாழ்க்கை முறையை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதுக்குண்டானது வகுத்து அதுபடி வாழ்ந்தாங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கினாங்க. நம்ம ஆங்கிலேயர் படையெடுப்புனாலையும் இந்த வெளிநாட்டு மோகத்தினாலையும் இந்த கவர்ச்சிகரமான ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது வாங்கி நம்ம என்கிட்ட இருக்குன்னு காமிச்சு அது ஒரு 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 பொருளாதார போட்டியான ஒரு சூழலில் நீயே பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு காமிச்சிக்கிட்டே வாழ்ந்து அது நிரூபிக்கிற அந்த போராட்டம், அந்த இதுலேயே வாழ்க்கை முடிஞ்சு போய் இந்த 16 செல்வம்னா என்னன்னு நம்மளும் ஞாபகப்படுத்துறதில்ல. அது இப்போ அடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சொல்கிறதில்ல. அந்த 16 செல்வத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வர சந்ததிகளுக்கும் அதை சொல்லி நம்ம அந்த 16 செல்வத்தோடையும் திருப்திகரமாக சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்வாக மக்கள் செல்வத்தோட மனநிறைவோட வீரத்தோட அறிவோட விவேகத்தோட நல்ல ஒரு குணநலன்களோடு வாழ்கிற ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறையை நம்மவும் வாழ்ந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஏதோ ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விலை பொருள் வச்சுருக்கிறதுனாலையோ இல்லை நம்ம பகட்டாக நம்மளை காமிச்சிக்கிறதாலேயோ நான் யார்கிட்டையும் இல்லாத ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுனாலையோ வாழ்க்கையில் சந்தோஷம் திருப்தி வரப்போகிறது இல்லைங்க. அது மூலிமா காமிச்சு நம்ம மற்றவங்களை கவர்ந்து அவங்களோட பழகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு விஷயம் வேணும். அது நம்ம பழகிக்கணும்னா அதுக்குண்டான சூழல் வேணும். நல்ல பண்பாடுகளை வளர்த்துக்கணும். வீரம் அப்படின்னா என்னென்னு தெரியணும், விவேகம்னா என்னென்னு தெரியணும், அறிவுன்னா என்னென்னு தெரியணும், ஆரோக்கியம்னா என்னென்னு தெரியணும். ஆரோக்கியம் வேறு, வீரம் வேறு. ஆரோக்கியம்னா எந்த நோய் இல்லாமல் இருக்கிறது. பலம் அப்படின்னா ஆரோக்கியத்தோடு சேர்ந்து நம்ம எல்லா சூழலுக்கும் எதிர்த்து போராடுறது, உடல் அளவுலேயும் சரி மன அளவுலேயும் சரி. அது இப்போ இருக்கிற நிறையா பிள்ளைகளுக்கு இல்லை. அதுக்குண்டான சூழலையும் அவங்களுக்கு ஏற்படுத்துறதில்லை. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி கத்துறதோ இல்லை அசிங்கமாக பேசுகிறதோ பலம் இல்லை. பலம் அப்படிங்கிறது எல்லாரையுமே அன்பால் வெற்றி கொள்வது. யார் எப்பேற்பட்ட பிரச்சனையோடு வந்தாலும் அவங்கள நேர்கொண்டு எதிர்கொண்டு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு அறிவு ரீதியாக எல்லா ரீதியாகவும் அணுகி அதை தீர்த்து அதை சுமூகமாக முடித்து அவங்க கூட நல்ல இணக்கமாக இருக்கிறது தான் ஒரு பலமான மனிதனுக்கு அடையாளம். அது உடல் சார்ந்து இருக்கணும், மனம் சார்ந்து இருக்கணும், அறிவு சார்ந்து இருக்கணும். எல்லா சூழல்லையும் எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கையாண்டு அது தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் குழந்தைங்களுக்கு பிறந்ததிலிருந்தே அவங்களுக்கு எல்லா சூழலையும் உட்படுத்தி அவங்களுக்கு அது கொண்டு வர முயற்சி பண்ணணும். நம்ம ரொம்ப சொகுசாக ஆரோக்கியமாக அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுத்து எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் நம்மளே பண்ணி அவங்கள அந்த படித்து முடித்து வேலைக்கு போகும்போது இல்லை அவங்கள சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு நடுத்தர வயசு வரும்போது நேரடியாக போகும்போது தான் சமூகம் எப்படி இருக்குது, பணத்துக்காகவும் அவங்களோட வேலைக்காகவும் சமூகம் எப்படி இருக்குதுன்னு அவங்க பார்க்கும்போது அது அவங்க கற்றுக்கிட்டு அதில் சர்வீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது.
அது வந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்து எல்லாமே சொல்லிக் கொடுங்க. நம்ம சின்ன வயசில் ஒரு 2 3 தலைமுறைக்கு முன்னாடி அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி தலைமுறையெல்லாம் அவங்க வந்து கண்டிச்சாங்க. அவங்களுக்கு என்ன நல்லது சொல்லணுமோ அதை சொன்னாங்க. எது தேவையில்லாததோ அது வந்து அதையும் சொன்னாங்க. அது செஞ்சால் என்ன ஆகும்னு சொன்னாங்க. அது அவங்க செய்ய முயற்படும்போது அதை தடுத்தாங்க. அந்த மாதிரி வளர்த்ததுனால தான் ஒரு ஒழுக்கமான முறையில் நம்ம வந்து ஒரு குடும்பமாக ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழலில் வாழ்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தான் அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல மனிதனாக சமூகத்தில் இருக்குது. அந்த சூழல் வந்து நம்மளும் உருவாக்கணும். ரொம்ப சொகுசாகவும் கொடுத்துட்டு அவங்க என்ன மரியாதை இல்லாமல் பேசினாலும் என்ன நம்மளை திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணும்போது அது பெரியவனாகி அதே மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வலிக்கிறது. அன்புனா என்னன்னு தெரியணும், மரியாதைனா என்னன்னு தெரியணும், மற்றவங்களுக்கு உதவுறதுனா என்னன்னு தெரியணும், நன்றி உணர்வுனா என்னன்னு தெரியணும், பெரியவங்களை மதிக்கிறதுனா என்னன்னு தெரியணும், அனுபவத்தை மதிக்கிறதுனா என்னன்னு தெரியணும், சரி எது தப்பு எதுன்னு தெரியணும், நியாயம் எது தர்மம் எதுன்னு தெரியணும். எல்லா சூழல்லையுமே வந்து நம்ம நடக்கிறது சரியா இல்லையா அப்படின்னு நம்ம உள்ளுணர்வுக்கும் நம்மளுக்கு தெரியணும். அப்படி நம்மளுக்கு தெரியலனா யாரை கேட்கணும், யார்கிட்ட இது பண்ணணும், யார்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி மற்ற பணம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் எல்லோரும் வருவாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், வாழ்கிறதுக்கு எல்லாமே இப்போ பணம் தான் அடிப்படை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திறமை பணம் எல்லாமே இருந்தாலும் அதை வச்சு எப்படி எல்லாத்துக்கூட இணக்கமாக வாழ்கிறது, எல்லா பண்புலையும் சொல்ல பண்புலையும் வளர்க்குறதுக்கு உண்டான சூழலை குழந்தைங்களுக்கு கொடுங்க. வெளி உலகத்தோடு அவங்கள விட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வெளி உலகத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நிறைகுறைகள் அவங்க செய்கிற தடுமாற்றம் இல்லை அவங்க வளர்ச்சியை ஊக்குவிச்சு பக்கத்துலேருந்து பார்த்து இது பண்ணுங்கள். அடுத்த தலைமுறைக்கு இது கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக பணம் சொகுசு பகட்டு மட்டுமே வந்து இருந்துச்சுன்னா அடுத்த சமுதாயம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்பயும் அப்படி தான் இருக்குது, ஏறக்குறைய அப்படி இருக்குது. இருந்தாலும் முழுசாக வந்து ஒன்றும் இல்லாமல் போகலை. இருந்தாலும் அது வந்து அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பாக அது மறுமலர்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய சமூகத்தில் நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அது ஓரளவுக்கு ரொம்ப கைமீறி போகக்கூடாதுங்க. இந்த ஊடகங்களும் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கிட்டு அதோட பயன்பாடுகளை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கை முறையான அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு அது உயர்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம உணவு முறையாகட்டும், நம்ம உடையாகட்டும், நம்ம பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்குமே இறக்குற வரைக்குமே நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சதுக்கு பின்னாடி எவ்வளோ அறிவியல் ரீதியாக பயன்பாட்டு ரீதியாக எவ்வளோ வந்து வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு அது வந்து அடித்தளமாக இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டு வெளிநாட்டில் நம்ம வந்து வெளிநாட்டு முகத்தால் அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றி நம்ம இருக்கிற நாடுகளில் இருக்கிற மக்கள் கூட நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கிட்டு மாறுறாங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பணம், பொருளாதாரம், பகட்டு, நம்ம சும்மா நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது, எல்லா வசதி இருக்குது அப்படின்னு காமிச்சு ஒரு பெரிய ஆளை காமிச்சு வாழ்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தை மட்டும் குழந்தைங்கக்கிட்ட உருவாக்காமல் நமக்கும் அந்த மாதிரி மனோபாவம் இருக்கிறது மாற்றிக்கிட்டு எல்லாமே வேணும். பணமும் வேணும், அன்பு வேணும், மரியாதை வேணும், நன்றி உணர்வு வேணும், பெரியவங்க சின்னவங்க திறமை எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே எல்லா மக்கள் செல்வம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாமே வேணுங்க. அந்த 16 செல்வம் என்னன்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் வளர்த்துக்குண்டான சூழலில் எல்லாத்தையுமே கொடுங்க. அது மற்ற விஷயங்களையும் பாருங்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமான, அன்பான, இணக்கமான, மரியாதையான, நல்ல முறையிலான சமுதாயத்தை சமுதாயத்தை உருவாக்கி நம்மளும் அதில் வாழ்ந்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அது கொடுத்துட்டு போவோம். நல்லதே பகிர்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. நான் உங்கள் அருண்குமரன்.